அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். Today's class especially on TNSET UGC NET English day 39. Today we are going to deal with the part of Indian writing in English. Today part 5. So already we completed 4 parts on Indian writing in English. So aspirants are asked to revise the portions once, then enter into the part 5 sessions. So in the last 4 classes, we dealt with a few writers. Nearly, we reached 20 writers. Henry Derozio, R.K. Narayan, Sharan Kumar Limpel, Mulkraj Anand Rajarao, Chorudat, Arabindo, Vikram Seth, Jumba Lahiri, Sarojini Naidu, Sashi Deshpande, Sashi Darur, Nizamestical, Romesh, Chandra Dutt, A.K. Ramanujan, Parth Sardi, Rohingyan Mystery, and Salman Rushdie. Dear friends, at least remember these names. These persons or belongs to Indian writing in English. These persons masterpieces, magnum opus, and their important awards. List out the persons, especially on Indian writing in English. List out the award winners, Man Booker Prize winners, and Shakiti Academy winners, and Jew writers, Christian writers, diasporic writers. That's the way. Please list out those writers. That will help you to categorize the things. Conceptual oriented questions நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். டெப்த் ரீடிங் ஒவ்வொருத்தருக்கு கொடுக்கறதுக்கு பதிலா இப்ப சரோஜினி நாயுடு படிச்சீங்கன்னா நூற்றுக்கணக்கான போயம்ஸ் நம்ம டெப்தா படிக்க முடியாது இறங்கி. பட் அவங்களுடைய கேட்டகரி இவங்க வந்து இந்த ஊர்ல அரசியல்ல இந்த மாதிரி இருந்தாங்க. நிசமிஸ்டிக்கல் ஒரு ஜூ ரைட்டரா இருக்கிறாரு. பார்த்தசாரதி தமிழ்நாட்டை சார்ந்தவர். சல்மான் ருஷ்டி யூஎஸ்லயும் யூகேலயும் அவருக்கு வந்து ஐடென்டிட்டி இருக்குது. இப்படின்னு தனியா கான்செப்ட் டயஸ்போரிக் தனியா அவார்ட் வின்னர்ஸ் தனியா நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா இந்தியன் ரைட்டிங் இங்கிலீஷ்ல வந்து நமக்கு மார்க் ஸ்கோர் பண்றது அதிகமா நம்ம பண்ணிக்கலாம். சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தலித் லிட்ரேச்சர் தனியா பிரிச்சுக்காங்க. இதுலயே பாத்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் கொஸ்டின் ஒரு வாட்டி கேட்டாங்க. சரண் குமார் லிம்பேல் கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி ஓம் பிரகாஷ் வால்மீகி இவங்களெல்லாம் நம்ம பார்க்கும்போது தனியா தலித் லிட்ரேச்சருக்கு தனியா ஒரு லிஸ்ட் அவுட் கொடுங்க. அன்டச்சபிலிட்டி அது சரண்குமார் லிம்பேலே நீங்க போடுங்க. அதே மாதிரி முல்க்ராஜ் ஆனந்தையும் நீங்க தூக்கி அங்க வச்சுக்கலாம். இவங்க எல்லாம் அந்த அன்டச்சபிலிட்டி ரேசிசம் சார்ந்த ஒர்க்குகளை அதிகமா எழுதக்கூடியவங்க. அதே மாதிரி விமன் ரைட்டர்ஸை தனியா வச்சுக்கோங்க. இப்படி நமக்கு தனித்தனியா வந்து என்ன படிக்கலாம், நம்மளுடைய ரைட்டர்ஸை நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணிக்கலாம். அது வந்து உங்களுக்கு கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல ஈஸியா இருக்க போகுது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ரைட்டர் பார்த்தீங்கன்னா அரவிந்த் அடிகை. ஸ்ரீ அரபிந்தோ அப்படிங்கிறவர் ஒரு ஆளு. அவர் வந்து வயசான ஆளு, தமிழ்நாட்டை சார்ந்தவர், பாண்டிச்சேரியை சார்ந்தவர். இங்க அரவிந்த் அடிகா, ஓகே, அது வந்து சாமியார். இவரை பார்த்தீங்கன்னா கோட்டு சூட்டெல்லாம் போட்டுட்டு பயங்கரமா இருக்கிறார். ஸோ இவர் இப்போ லிவிங் ரைட்டர், இந்தியன் ஆஸ்திரேலியன் ரைட்டர். இதையும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டயஸ்போரிக் ரைட்டர்ல தூக்கி போட்டுக்கலாம். ஓகே, இவருடைய ஃபேமஸான ஒர்க் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, த ஒயிட் டைகர், வெள்ளை புலி. இது ஒரு படமாகவே வெளியே வந்திருக்குது. ஸோ இதுக்கு அவருக்கு வந்து 2008ல மேன் புக்கர் பிரைஸ் கொடுத்தாங்க. ஓகே, மேன் புக்கர் பிரைஸ் எல்லாமும் ஒண்ணுதான். சரிங்களா? இதை பத்தி கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுப்போம். ரைட்? இவர் எந்த ஊருக்காரரு? அரவிந்த் அடிகா. அரவிந்த் அப்படிங்கிற பேரை பார்த்தாலே நமக்கு தெரியும். நம்ம ஊர்ல அரவிந்த் ஹாஸ்பிட்டல், ஐ ஹாஸ்பிட்டல் ரொம்ப ஃபேமஸ் இல்லைங்களா? ஸோ அரவிந்த் நம்ம ஊருக்காரரு. அரவிந்த், அரவிந்த் இல்ல அரவிந்த். ஓகே, மெட்ராஸ்காரரு, சென்னையில பிறந்தவர். அண்ட் நம்ம இந்த புக்கர் பிரைஸை பத்தி ஒரு வார்த்தை பார்த்துருவோம். மேன் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த யூஎஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அந்த இங்கிலீஷ் ரைட்டர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு நம்ம ஆஸ்கர் அவார்டு மாதிரி இது புக்கர் பிரைஸ்ங்கிறது மிகப்பெரிய ஒரு கௌரவம். அதுல இந்தியாவை சார்ந்து புக்கர் பிரைஸ், இந்தியன் புக்கர் பிரைஸ்னு ஒரு கான்செப்ட் கிடையாது. இந்தியாவை சார்ந்து புக்கர் பிரைஸ் வின் பண்ணவங்க எத்தனை பேர்னு கேட்டீங்கன்னா மொத்தம் 4 பேர் தான். இந்த 4 பேரையும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கண்டிப்பா ஏதாவது ஒரு கேள்வியில பயன்படும். பாருங்க, அருந்ததி ராய், அரவிந்த் அடிகா, சல்மான் ருஷ்டி, கிரண் தேசாய், இவங்கெல்லாம் எதுக்கு இந்த இப்ப சல்மான் ருஷ்டியை லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துட்டோம். அரவிந்த் அடிகா, அருந்ததி ராய், கிரண் தேசாய் மேக்சிமம் இந்த கிளாஸ்ல முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிடுவோம். ஓகே, இவங்கெல்லாம் எதுக்கு அந்த மேன் புக்கர் பிரைஸை வின் பண்ணாங்க? புக்கர் பிரைஸ், மேன் புக்கர் பிரைஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். முதல் காலகட்டத்தில் புக்கர் பிரைஸ்னு வழங்கப்பட்டது, பின்னால அது மேன் புக்கர் பிரைஸ்னு மாற்றப்பட்டது. அந்த இன்ஸ்டிடியூஷன் மாறும் பொழுது அந்த பேரும் மாறிடுச்சு. அதை கொடுக்கக்கூடிய ஆள் மாறும்போது அந்த பேர் மாறிச்சு. ஓகேங்களா? இந்த 4 பேர் தான் இது வரைக்கும் மேன் புக்கர் பிரைஸை ரிசீவ் பண்ணியிருக்கிறாங்க. தலைவர் மிட் நைட் சில்ட்ரனுக்காக வாங்கினாரு. அரவிந்த் அடிகா ஒயிட் டைகருக்காக வாங்கினாரு. அருந்ததி ராயும் கிரண் தேசாயும் எதுக்காக வாங்கினாங்க அப்படிங்கிறத
ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கிரண் தேசாய் வேற யாரும் இல்லை, நம்ம அனிதா தேசாயோடைய பொண்ணு. அனிதா தேசாய் தான் ரொம்ப பாப்புலர் ரைட்டர் கிரண் தேசாயை விட. ஆனா அனிதா தேசாய் கிடைக்கல, அவங்க ஷார்ட் லிஸ்ட் ஆயிட்டே இருப்பாங்க மேன் புக்கர் பிரைஸுக்கு. பட் கிரண் தேசாய் ரிசீவ் த அவார்ட். அதே மாதிரி நம்ம ஊருக்காரர் விஎஸ் நைபால், அவரும் வந்து என்னன்னா புக்கர் பிரைஸ் வாங்கியிருக்காரு. பட் அவரை நம்ம ஏன் லிஸ்ட்ல சேர்க்கல அப்படின்னா, அவர் ஒரு டயஸ்போரிக். அவர் இப்போ இந்தியால இல்ல. அதாவது அவர் பிறந்தது வந்து இந்தியால கிடையாது, அதனாலதான் ஒரு இது. சல்மான் ருஷ்டியும் இந்தியால கிடையாது, அரவிந்த் அடிகாவும் இந்தியால கிடையாது. இந்த 4 பேருமே இப்ப இந்தியால இல்லாத மாதிரி தான் இருக்குது. சரிங்களா, எல்லாம் வேற வேற ஊர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. ஓகே. ஸோ விஎஸ் நைபால் இந்தியால பிறக்க மாட்டார். அவர் வந்து ஐ திங்க் ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல தான் பிறப்பாரு. அவங்க தாத்தா எல்லாம் வந்து இந்தியாக்காரரு. அங்க போய் அவங்க அந்த ஆப்பிரிக்கன் காண்டினென்ட்ல கெரிபியன் ஐலாண்ட்ல தான் செட்டில் ஆவாங்க. அங்கதான் இவர் பிறப்பாரு, விஎஸ் நைபால். பிறந்து அதுக்கப்புறம் யுஎஸ் யூகேன்னு போய் செட்டில் ஆயிருவாரு. அங்க இருந்து இந்தியாவை பத்தி எழுதுவாரு. அதுல இவர் மேல ஒரு கடுப்பாக்கக்கூடிய ஒரு ஒர்க் இருக்குங்க, படிச்சு பாருங்க. விஎஸ் நைபாலுடைய அன் ஏரியா ஆஃப் டார்க்னஸ், அன் ஏரியா ஆஃப் டார்க்னஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் விஎஸ் நைபாலுடையது. அதை நீங்க படிச்சீங்கன்னா விஎஸ் நைபால கழுவி கழுவி ஊத்துவீங்க. அந்த டார்க்னஸ் பொருந்திய இடம் எதுன்னா இந்தியா. இந்தியாவுக்கு அவர் ஒரு சுற்றுப்பயணம் வருவார். அப்ப அங்க இருக்கக்கூடிய இந்தியால இருக்கக்கூடிய பிரச்சனைகள், ரேசிசம் சார்ந்தது, ஏழை பணக்காரன் அப்படிங்கிற பிரச்சனைகளை சொல்லி சொல்லி இந்தியாவை தட்டி 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 வச்சுட்டு இருப்பாரு. இதை ஒரு கொலோனியல் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. அங்கிருந்து வந்து நீங்க இங்க பார்க்கும்போது இது நாகரிகமற்ற இடம் மாதிரி தெரியும். பிரிட்டிஷ்ல இருந்து இங்க வந்து பார்க்கும்போது ஒரு நாகரிகமற்ற இடம் மாதிரி தான் இது தெரியும். ஸோ அதனால விஎஸ் நைபால நிறைய கிரிட்டிக்ஸ் வந்து கழுவி கழுவி ஊத்துவாங்க, இந்தியன் கிரிட்டிக்ஸ். ஓகே ஃபைன், இதை படிச்சு பாருங்க, ஏரியா ஆஃப் டார்க்னஸ். ரைட், இப்போ அரவிந்த் அடிகாவுடைய ஒர்க்குக்குள்ள போயிடுறோம். ஒயிட் டைகர்ஸ் 2008ல இந்த ஒர்க் வெளிவருது. இதுக்கு படம் இருக்குங்க, ஒரு மூவியாவே இது கன்வெர்ட் ஆகி வந்திருக்குது. ஸோ நெட்ஃபிளிக்ஸ்ல அவைலபிள். இல்ல வந்து உங்களுக்கு எங்க பார்க்க முடியுமோ அந்த படத்தை பாருங்க. ஒயிட் டைகர் அப்படிங்கிற படம் பார்த்தீங்கன்னா போதும், இந்த கதையெல்லாம் தேவையில்லை. ஸோ இந்தியாவுடைய ஒரு மிடில் கிளாஸ் ஸ்ட்ரகிளை பத்தி இதுல சொல்லியிருக்காங்க. இதனுடைய ப்ரொடகனிஸ்ட் பார்த்தீங்கன்னா பால்ராம் ஹால்வாய். ஸோ இதை எழுதி வச்சுக்கோங்க, ப்ரொடகனிஸ்ட் நேமை வச்சு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்பாங்க. பால்ராம் ஹால்வாய். முன்னா முன்னா எம்யூஎன்ஓஓ முன்னா அப்படிங்கிறவர் எந்த ஒர்க்கினுடைய ப்ரொடகனிஸ்ட்? இந்தியன் ரைட்டிங்ல தான் வரக்கூடியது. முன்னா அப்படிங்கிறது எந்த ஒர்க்கினுடைய ப்ரொடகனிஸ்ட்? ட்ரை டு ஆன்சர். ஸோ இந்த பால்ராம ஹி வாஸ் பிரைஸ்ட் பை ரேர் ஒயிட் டைகர் அப்படிங்கிற மாதிரி அவருடைய ஸ்கூல் இன்ஸ்பெக்டர், விசிட்டிங் ஸ்கூல், நம்ம டிஓ வருவார் இல்லையா, டிஇஓ வருவார் இல்லைங்களா, அவரை மாதிரி வரக்கூடிய ஸ்கூல் இன்ஸ்பெக்டர் வந்து இவரை புகழ்ந்துட்டு போறாரு. இது ஒரு முக்கியமான ஒரு கோட் இதுல. ஸோ இதுல 2 வகையான இந்தியன்ஸ் நம்ம பார்க்க முடியும். பால்ராம் வந்து பிலீவ் பண்றாரு, அந்த ப்ரொடகனிஸ்ட் பிலீவ் பண்றாரு. ஒன்னு, த இம்பவரிஷ்ட் டார்க்னஸ் ஆஃப் தி ரூரல் இன்னர் கண்டினென்ட், வளர்ச்சி அடையாத, பிரச்சனைக்குரிய, இன்னும் பழைய பழக்க வழக்கங்களை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த ரூரல் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு இந்தியா. இன்னொன்னு லைட் ஆஃப் அர்பன் கோஸ்டல் இந்தியா. இன்னொன்னு ஓரளவுக்கு வளர்ந்த நகர நாகரிகம், அதை பத்தி சொல்றாரு. இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த ஒயிட் டைகர் பாத்தீங்கன்னா எந்த சாயல் இருக்கும்னா, இல்ல இந்த ஒயிட் டைகருடைய சாயல் எதுல இருக்கும்னா, அந்த பெங்களூர் டேஸ் அப்படின்னு ஒரு படம் வந்திருக்கும். பெங்களூரு நாட்கள். மலையாளத்துல இருந்து நமக்கு தமிழுக்கு வந்து அந்த படத்தை எடுத்திருப்பாங்க. அந்த படம் பாத்தீங்கன்னா ஒரு கிராம நாகரிகமும் ஒரு நகர நாகரிகத்தையும் வச்சு ஒரு கம்பாரிசன் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சாயல் வந்து இந்த ஒயிட் டைகர் மேட்சிங்கா இருக்கும். ரைட். ஸோ அடுத்த ஒர்க் பாருங்க, பிட்வீன் த அசாசினேஷன்ஸ் 2008 இது வெளிவருது. இது எதை பத்தி பேசுது அப்படின்னா, நம்மளுடைய முன்னாள் அஹ், பிரதமர் இல்லைங்களா, அஹ், இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தியினுடைய அசாசினேஷன், அவங்களுடைய கொலைகளை பற்றி. அவங்க வந்து இப்ப இந்திரா காந்தி அம்மையார் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த இந்த பிரதமருடைய அந்த அலுவலக அந்த வளாகத்துல வந்து சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பாரு. அவங்களுடைய பாதுகாவலராலே சுட்டுக் கொல்லப்பட்டிருப்பாங்க இந்திரா காந்தி அம்மையார். ராஜீவ் காந்தி பாத்தீங்கன்னா இங்க நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து ஒரு குண்டு வெடிப்பின் மூலமாக அந்த பிரதமர் இறந்து போறாரு. இவங்க 2 பேருடைய அசாசினேஷன்ஸை பத்தி இருக்கும். அதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 12 ஷார்ட் ஸ்டோரிஸ் இன்டர்லிங்க்டா வரும் இதுல. ஓகே, இது இதனுடைய சிறப்பம்சம், ஞாபகம் வச்சுக்கோங்க. அனதர் ஒர்க் பை அரவிந்த் அடிகா அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேன் இன் டவர் 2011ல வெளிவருது. இது இவருடைய 3வது புத்தகம். இது யூகேல வச்சு பப்ளிஷ் பண்றாரு. நான் சொன்ன செட்டில்டு இன் ஆஸ்திரேலியா. இவர் வந்து செட்டில் ஆகுறது ஆஸ்திரேலியா, புக் பப்ளிஷ் ஆகுறது யூகேல. அனதர் ரைட்டர் அமிதோ கோஷ். இது ஒரு இந்தியன்னஸோட எழுதக்கூடிய ஒரு ரைட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அமிதோ கோஷ், ஒன் ஆஃப் த ஃபைன் நாவலிஸ்ட் ஆஃப் இந்தியா. நிறைய பிஜி ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பார்க்கறது உண்டு. நிறைய பிஜி ப்ராஜெக்ட்ஸ் இந்தியன் ரைடிங்ல பண்ணணும்னா அமிதோ கோஷா எடுத்துப்பாங்க. அமிதோ கோஷப் அந்த அளவுக்கு ஒரு ஃபைனான ரைட்டர், ஒரு எளிமையான மொழி நடை கொண்டவர் அப்படின்னு நான் சொல்லுவேன். சரிங்களா. ஃபார்ச்சுனேட்லி
got chance to read several works of Amitav Ghosh. ரொம்ப ஃபைனான ஒர்க்கு. ஒரு ஒரு இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் இருக்கும். லாங்குவேஜ் ரொம்ப எளிமையாக இருக்கும். அது வந்து அமிதாவ் கோஷ் வந்து மிக சிறப்பான ஒரு ஆள். ஒண்ணு அமிதாவ் கோஷ் எனக்கு ரொம்ப புடிச்ச ஒரு லாங்குவேஜ் ஸ்ட்ரக்சர் ஒண்ணு. இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, சுதா மூர்த்தி. இந்தியன் ரைட்டிங்ல நீங்க இப்போ ஒரு பிஜி படிக்கக்கூடியவங்க நம்மளுடைய கிளாஸஸ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, ஐ ரெக்கமெண்ட் யூ டூ டேக் சுதா மூர்த்தி ஃபார் யுவர் ப்ராஜெக்ட். பிஜி ப்ராஜெக்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு எளிமையான ஒர்க்ல ஒரு சிம்பிளான தீம் ரொம்ப ஹரிபரியா ஆஹா ஓஹோன்னெல்லாம் இருக்கக்கூடாது சார். எளிமையா எனக்கு புரியக்கூடிய வகையில நான் ஒரு ஆவரேஜ் ஸ்டூடண்ட். நான் ப்ராஜெக்ட் பண்ணணும்னா என்ன பண்றதுன்னா, சுதாமூர்த்திய எடுங்க. சுதாமூர்த்தியுடைய ஒர்க்ஸ எடுத்து பண்ணுங்க. உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து ரொம்ப நமக்கு ரொம்ப இந்த இதுக்கெல்லாம் டிக்ஷனரி தேவையில்லப்பா. அப்படிங்கிற மாரி நினைக்க தோணும். சுதாமூர்த்தி ஒய்ஃப் ஆஃப் நாராயணமூர்த்தி, த ஓனர் ஆஃப் இன்ஃபோசிஸ். ஓகே. அத எடுத்து படிச்சு பாருங்க. அமிதாவ் கோஷ் லிவிங் ஆதர், பெங்காலி ஆதர். சரிங்களா? ரவீந்திரநாத் தாகூருக்கு அப்புறமா அவரை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு ஆதர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமிதாவ் கோஷ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா, அவர் ஒரு பெங்காலி ரைட்டர். ஸோ பெங்கால் வங்க இலக்கியத்துல இவரும் ஒரு முன்னோடி. ஓகேங்களா? ஸோ அந்த இது வந்து நம்ம இவருடைய ஒர்க்ல பார்க்க முடியும். வங்க ட்ரெடிஷன வந்து பார்க்க முடியும். பெங்காலி ட்ரெடிஷன் அமிதாவ் கோஷ். இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் எல்லாம் பார்த்துருவோம். சர்க்கிள் ஆஃப் ரீசன் இதனுடைய மெயின் கேரக்டர் பார்த்தா பால்ராம். ஏற்கனவே ஒரு பால்ராம் நம்ம பார்த்தோம். ஷேடோ லைன்ஸ் 1988ல வருது. இதுக்கு சாகித்ய அகாடமி அவார்ட் கிடைக்குது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனியா அவார்ட்ஸ்க்கு லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, ஃபைன். இது வந்து 2 பகுதிகளாக வெளிய இருக்குது. அதுக்குள்ள 2 பகுதிகள் இருக்குது. கோயிங் அவே, கம்மிங் ஹோம். ஓகே, இதனுடைய புரோட்டகனிஸ்ட் பேர் பார்த்தீங்கன்னா, ட்ரிடிப். டிஐஏ. பிப் அப்படின்னு ஒரு புரோட்டகனிஸ்ட் இருக்காருப்பா. பிரிட்டிஷ் லிட்டரேச்சர் பிப், பிஐபி. இது டிப் மாதிரி அங்க ஒரு பிப் இருக்காரு. விக்டோரியன் பீரியட்ல வரக்கூடிய ஒரு கேரக்டர் அது. விக்டோரியன் நாவலிஸ்ட்னுடைய ஒரு கேரக்டர் பிப். ரைட் ஆன்சர். அண்ட் கல்கட்டா குரோமோசோம். கல்கட்டா குரோமோசோம். இது வந்து கல்கட்டால இருக்கு. இதனுடைய ப்ரொடகனிஸ்ட் பேர் வந்து முருகன். ரைட். கிளாஸ் பேலஸ். இதனுடைய ப்ரொடகனிஸ்ட் ராஜ்குமார். இந்த ப்ரொடகனிஸ்ட் அந்த மெயின் கேரக்டருடைய பேர் மட்டும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கேள்விகள் அதை கேட்டுட்டு இருக்காங்க. ஹிஸ்டாரிக்கல் நாவல். கிளாஸ் பேலஸ் அப்படிங்கிறது இவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். இது ஹிஸ்டாரிக்கல் நாவல். எங்கெல்லாம் அந்த கதைகள் நடக்குன்னா பர்மா, பெங்கால், இந்தியா, மலையா. பர்மாங்கிறது இப்ப அந்த பேர் நம்ம ஊர்ல யூஸ் பண்ண மாட்டாங்க. முன்னாடி பர்மா தேக்கு அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க. பர்மாங்கிறது தான் மியான்மர். சரியா? மியான்மருடைய கேபிட்டல் தான் பர்மா. முன்னாடி அந்த நாட்டுக்கே பர்மா அப்படிங்கிற பேர் தான் பயன்படுத்தப்பட்டது. இப்போ வந்து குட்டி நாடு, ரொம்ப ரொம்ப சின்ன குட்டி நாடு. இந்தியாவுடைய இமயமலையினுடைய பார்டர்ல அது இருந்திருக்கும். புத்திசம் வாழக்கூடிய ஒரு நாடு பர்மா. பெங்கால் இப்ப நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நாடு பெங்கால். ஆனா இது எல்லாமே நாம உருவாக்கிக்கிட்டதுதான். பெங்காலும் இந்திரா காந்தி அம்மையார் தான் இந்த ஒரு நாட்டையே உருவாக்கி சுதந்திரம் கொடுப்பாங்க. ஆனா இப்ப அவங்க என்ன பண்றாங்க, நம்ம கண்ணுக்குள்ளேயே விரல விட்டு ஆடிட்டு இருக்கானுங்க. பெங்கால், இந்தியா, மலையா இந்த மாதிரி இதுல வந்து இந்த நாவல் நடக்கிற மாதிரியான ஒரு செட்டப் பண்ணியிருப்பாங்க. ஸ்பான்ஸ் செஞ்சுரி ஃப்ரம் அ ஃபால் ஆஃப் கன்பார்க் டைனஸ்டி இன் மேண்டலே. அதாவது வேர்ல்டு வார் 2 டைம்ஸ்ல இருந்த 1945, 39, 45, 1939, 45 அந்த டைம்ல இருந்த பிரச்சனைகளை மாடர்ன் டைம்ல கொண்டு வராங்க. சரிங்களா? அங்க இருந்து தொடங்கி இப்ப மாடர்ன் டைம்ல இருக்கிற வரைக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எடுத்து இதுல பேசுறாங்க. சோ இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையை பத்தி பேசின ஒரு நாவல் பார்த்தோம். ராஜீவ் காந்தி அண்ட் இந்திரா காந்தி அம்மையாருடைய கொலையை பத்தி, அந்த அசாசினேஷன்ஸ் பத்தி ஒரு ஒர்க் இருந்தது. அந்த ஒர்க்கினுடைய பேரை ஞாபகப்படுத்தி வச்சுக்கோங்க. அண்ட் அனதர் ஒர்க் பாருங்க, ஹங்க்ரி டைட் 2004. அண்ட் ஒரு ட்ரிலாஜி பாருங்க. இவருடைய ஈபிஸ் ட்ரிலாஜி அப்படின்னு அழைக்கிறாங்க. 2008, 11, 15ல இந்த ஒர்க் அப்படியே வருது. ட்ரீ ஆஃப் பாப்பீஸ், ரிவர் ஆஃப் ஸ்மோக் அண்ட் ஃப்ளட் ஆஃப் ஃபயர். 3 தனித்தனியா தான் வரும். ஆனா இது ஒரு ட்ரிலாஜியா இருக்கு. ட்ரிலாஜினா 3 புத்தகங்களை கொண்ட ஒரு தொடர். அமிதாவ் கோஷ்னுடைய சி ஆஃப் பாப்பீஸ், ரிவர் ஆஃப் ஸ்மோக் அண்ட் ஃப்ளட் ஆஃப் ஃபயர். இதே மாதிரி நீங்க இன்னும் ஒரு ட்ரிலாஜி இந்தியன்ல வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ட்ரிலாஜி பார்க்கணும்னா சிவா ட்ரிலாஜின்னு ஒன்று இருக்கு. ரைட். அது அமீஷ் திரிபாதியோடையது. AMISH அமீஷ் திரிபாதி, TRIPATHI. அமீஷ் திரிபாதி. அவருடைய ஒர்க் பேர் வந்து சிவா ட்ரிலாஜி அப்படின்னு ஒரு ஒர்க் இருக்கு. ரைட். அதே ஆதருடைய ராம் சீரீஸ்னு அனதர் ஒரு 5 சீரீஸ். ஏன்னா இதெல்லாம் ரொம்ப ஆடான ஒர்க். நமக்கு வந்து இந்த ட்ரிலாஜி எல்லாம் இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ஸோ இந்த எபிஸ் ட்ரிலாஜி ரொம்ப ஃபேமஸ். அதே மாதிரி அமீஷ் திரிபாதியோடைய சிவா ட்ரிலாஜி அண்ட் ராம் சீரீஸ். சிவா ட்ரிலாஜி 3 புத்தகங்கள்.
இந்த ராம் சீரிஸ் வந்து 5 புத்தகங்களை கொண்டது. அந்த பெயர்கள் எல்லாம் பார்த்து வைங்க. இது எந்த ட்ரிலாஜி, எந்த சீரீஸ்ல இருந்து கேட்டாங்கன்னா டக்குன்னு அடிச்சிடலாம். 2008, 2011, 2015. நெக்ஸ்ட் ரைட்டர் கிரண் தேசாய். 1971 இவங்களுடைய பர்த் இருக்குது. இப்போ வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ரைட். இவங்களுடைய மிக முக்கியமான ஒர்க், மேன் புக்கர் பிரைஸ் எதுக்கு சார் கொடுத்தாங்க அப்படின்னு பேசிக்கிட்டோம் இல்லைங்களா? த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் புக் கிரிட்டிக் சர்க்கிள் ஃபிக்ஷன் அவார்டும் இந்த ஒர்க்கு வாங்கியிருக்குது. கிரண் தேசாயோட மாஸ்டர் பீஸ் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ். ஸோ இதெல்லாம் நான் மாஸ்டர் பீசஸ்ன்னு சொல்றோம்னா அதனுடைய சம்மரிஸை ஒரு 5 நிமிஷத்துக்கு படிச்சு விடுங்களேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த சம்மரி படிங்க. அந்த ப்ரொடகனிஸ்ட் யாருங்கிறத பார்த்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு வாட்டி அவார்டு எந்த புக் வாங்கிச்சதுன்னு கேட்டாங்கன்னா அடுத்த கேள்வியில் என்ன கேட்பாங்கன்னா இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய மெயின் ப்ரொடகனிஸ்ட் யார் அப்படின்னுவாங்க. ஸோ டாக்டர் ஆஃப் அனிதா தேசாய் அவங்களுக்கு இன்னொரு அவார்டு கிடைச்சிருப்பாங்க. பெர்லின் பிரைஸ் 2013 அப்படிங்கிற ஒரு அவார்டு கொடுத்துருக்காங்க. அது ஃபெலோஷிப் அட் அமெரிக்கன் அகாடமி இன் பெர்லின். பெர்லின்ல இருக்கக்கூடிய ஒரு அகாடமியில ஃபெலோஷிப் கொடுத்துருக்காங்க. அதுல எந்த அளவுக்கு ஃபேமஸான ஒரு ஆதர். ஃபேமஸான ஆதர் அப்படின்னாலும் அவங்க இந்தியாக்குள்ள இருக்க மாட்டாங்க. அவார்டெல்லாம் நிறைய கிடைச்சிட்டு ஏதாவது வெளிநாட்டில் போய் செட்டில் ஆயிடுவாங்க. அதுதான் இந்த ரைட்டர்ஸ்னுடைய பழக்கம். ஹர் ஃபர்ஸ்ட் நாவல் வாஸ் பப்ளிஷ்ட் இன் 1998. இதுதான் ஹுலா பெல்லோ. ஹுலா பெல்லோ இந்த கோவா கோவா ஆர்ச்சர்ட். ஹுலா பெல்லோ இந்த கோவா ஆர்ச்சர்ட். ஸோ இது வந்து யாரால பாராட்டப்பட்டது அப்படின்னா சல்மான் ருஷ்டினால பாராட்டப்பட்ட ஒரு ஒர்க்கு. அவர் வந்து அப்ளாஸ் பண்ணியிருக்காரு இந்த ஒர்க்கை. இது எங்க செட்டப் ஆயிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷக்கோட் அப்படிங்கிற ஒரு இடம். அது பஞ்சாப்ல இருக்குது. சரிங்களா? ஷக்கோட் அப்படிங்கிற இடத்துல தான் பிளாட் நடக்குது. அது பஞ்சாப்ல இருக்கக்கூடிய ஒரு இடம். இதனுடைய ப்ரொட்டகனிஸ்ட் பாத்தீங்கன்னா கபில பிரதான். அவன் வந்து இந்த தோட்டத்துல லிவ்ட் அப் ட்ரீ ஃபார் 15 இயர்ஸ். 15 வருஷமா அந்த தோட்டத்துல இருக்கிற மாதிரி அந்த நாவல் காமிக்குது. ஸோ இதனுடைய கீழே பாருங்க, வின்னர் ஆஃப் மேன் புக்கர் பிரைஸ் அண்ட் நேஷனல் புக் கிரிட்டிக்ஸ் சர்க்கிள் அவார்டு யார் வாங்கினது? கிரண் தேசாய் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒர்க்கினுடைய ஃபர்ஸ்ட் பேஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஞாபகம் இருக்கு, கிரண் தேசாய் 2 அவார்டு வாங்கியிருக்காங்க. ஒன்று மேன் புக்கர் பிரைஸ், இன்னொன்று நேஷனல் புக் கிரிட்டிக்ஸ் சர்க்கிள் அவார்டு. இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லா. இதனுடைய மெயின் கேரக்டர்ஸ் யாரு? பிஜு அண்ட் சாய். சரியா? இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயில்டாவே நீங்க படிச்சுக்கோங்க. ரைட்? ஸோ பிஜு இஸ் அன் இல்லீகல் இந்தியன் இமிகிரண்ட் லிவிங் இன் யூஎஸ். அமெரிக்காவில் வாழக்கூடிய ஒரு ஒரு லீகலாக இல்லாம ஒரு இல்லீகலாக உள்ள நுழைஞ்ச ஒரு இந்தியன் வந்து இந்த பிஜு. த சன் ஆஃப் த குக் ஹூ ஒர்க்ஸ் ஃபார் சாய்ஸ் கிராண்ட் ஃபாதர். சாயினுடைய தாத்தாக்கு வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆளுடைய பையன் தான் இந்த பிஜு அப்படிங்கிறவர். சாய் இஸ் அ கேர்ள். சாய் இஸ் அ கேர்ள் லிவிங் இன் த மவுண்டெயின்ஸ் காலிம்போங். மவுண்டேனியஸ் காலிம்போங் வித் ஹர் மெட்டர்னல் கிராண்ட் ஃபாதர் ஜிம்மு பாய். ஜிம்மு பாய்க்கு தான் அந்த சமையல்காரர். அங்க வந்து அவங்க கூட வேலை பார்க்கக்கூடிய ஆளுதான் பிஜுவுடைய அப்பா. இதுதான் கதையினுடைய ஸ்ட்ரக்சர். இதுதான் கதை நடக்குது. 1986 நடக்கிற மாதிரி இந்த கதையை சொல்லியிருக்காங்க. பிஜுவும் சாயினுடைய வாழ்க்கையிலையும் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இவன் ஒரு இல்லீகல் இமிகிரண்ட் அப்படிங்கிறதுனால சுதந்திரமாக வெளியே நடமாட முடியாது. எப்போ வேணா அரெஸ்ட் பண்ணப்படுவாங்க. பாஸ்போர்ட் இருக்காது. ஸோ அது இன்னொரு விஷயம் வந்து போர்க்லாண்ட் மூவ்மெண்ட். இது வந்து இந்த இப்போ ஒவ்வொரு நேஷனல் மூவ்மெண்ட்ஸ், ரொமான்டிக் மூவ்மெண்ட், இப்படி ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு ஒர்க்கினுடைய பேக்ரவுண்டா இருக்கும். இந்த போர்க்லாண்ட் மூவ்மெண்ட் வந்து இந்த நாவலுடைய பேக்ரவுண்டாக ஆதர் கொடுத்திருக்காங்க. அதாவது நம்ம வெஸ்ட் பெங்கால், பெங்களாதேஷோட சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வெஸ்ட் பெங்காலுடைய ஒரு பகுதி, அப்புறம் நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய கொஞ்சம் பகுதிகள், அதுல வந்து நேபாளம் பேசக்கூடிய நிறைய மக்கள் இருக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன பண்றாங்கன்னா தங்களுக்குன்னு தனி ஒரு ஸ்டேட், இந்தியாக்குள்ள எங்களுக்குன்னு தனியா ஒரு ஸ்டேட் கொடுங்க. அந்த ஸ்டேட்னுடைய பேர் எப்படி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கோர்க்லாண்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஒரு புரட்சி நடக்குது. இந்த மூவ்மெண்ட் தான் வந்து கோர்க்லாண்ட் மூவ்மெண்ட். இப்போவும் எல்லா இடத்துல இப்ப தெலுங்கானா மக்கள் தனியா ஒண்ணு கேட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட். அதை பேஸ் பண்ணி தான் இந்த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் லாஸ் எழுதப்பட்டது. அடுத்த ரைட்டர் பாத்தீங்கன்னா கமலா தாஸ். கமலா தாஸ், கமலா மார்க்கண்டேயா நம்மளுடைய சிலபஸ்ல வந்து நிறைய நம்ம பார்ப்போம். அங்கங்க இருப்பாங்க. ஸோ கமலா தாஸ் அவங்களுடைய நேம் பாத்தீங்கன்னா கமலா சுரையா. இப்ப இருக்கக்கூடிய நேம் வந்து கமலா சுரையா. அவங்களுடைய பெண் நேம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா மதுக்குட்டி அண்ட் கமலா தாஸ். மதுக்குட்டி அண்ட் கமலா தாஸ் இதெல்லாம் வந்து பெண் நேம்ஸ் தான் நம்ம வச்சிருக்கோம். பொயட் அண்ட் லீடிங் மலையாளம் ஆதர். கேரளாக்காரங்க. ஸோ 2009 த டைம்ஸ் அப்படிங்கிற அந்த ஜேர்னல் என்ன பண்ணுது அப்படின்னா இவங்களை எப்படி அழைக்குது அப்படின்னா the மதர் ஆஃப் மாடர்ன் இங்கிலீஷ் இந்தியா poetry. நவீன இந்திய கவிதையினுடைய தாய் அப்படின்னு
கமலா தாஸ் அழைக்கிறாங்க. ஷி அடாப்டட் இஸ்லாம் இந்த 1999 ஆஃப்டர் மேரேஜா இருக்கலாம். சரிங்களா? அஸ்யூம் த நேம் கமலா சுரையா அப்படிங்கிற ஒரு பேரை எடுத்துக்கிறாங்க. ஷி காட் சாகித்ய அகாடமி 1985ல. ஸோ ஷி ஃபவுண்டட் அ பொலிட்டிக்கல் பார்ட்டி. ஸோ எழுத்தாளர்கள் எல்லாம் வந்து பெரும்பாலும் லெஃப்ட் விங்க சார்ந்தவங்களா இருப்பாங்க. நமக்கு ஃபேமஸா இருக்கக்கூடிய ரைட்டர்ஸ்ல மேக்ஸிமம் நம்பர்ஸ் 80% என்ன பண்ணுவாங்கன்னா, லெஃப்ட் விங் இடதுசாரி சிந்தனையாளர்களா இருப்பாங்க. ஸோ அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிய நிறுவுறாங்க. லோக்சேரா லோக்சேரா அப்படிங்கிற ஒரு பார்ட்டி. ஆனா அதெல்லாம் அப்படியே உள்ள அழிஞ்சு போயிரும். பெரிய பெரிய பார்ட்டிஸ் இருக்கும்போது அதுக்கு எதிரா இது நிக்க முடியாது. இவங்களுடைய ஃபேமஸான ஒர்க்கு நெட் கொஸ்டின்ல கேட்கப்பட்ட ஒர்க்கு. ஆன் இன்ட்ரோடக்ஷன். இட்ஸ் அ போம். கமலாதாசனுடைய ஒரு அருமையான கவிதைய வந்து ரொம்ப எளிமையான ஒரு கவிதையும் கூட. அன் இன்ட்ரோடக்ஷன். அந்த போயத்த பார்ப்போம். அதுக்கப்புறம் அதுல என்ன கேள்வி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஸோ நான் இன்ட்ரோடக்ஷன் பாருங்க. போயம் இப்படி இவ்வளவுதான் போயமே. ரொம்ப குட்டியூண்டு ஒரு போயம். ஐ டோன்ட் நோ பாலிடிக்ஸ். பட் ஐ நோ த நேம்ஸ் ஆஃப் தோஸ் இன் பவர் அண்ட் கேன் ரிப்பீட் தெம் லைக் டேஸ் ஆஃப் வீக் ஆர் நேம்ஸ் ஆஃப் மந்த்ஸ் பிகினிங் வித் நெகரு. எனக்கு அந்த அரசியல் பத்தியெல்லாம் ஒண்ணும் தெரியாது. ஆனா அரசியல்ல இருக்கக்கூடிய ஆட்கள பத்தி, அந்த பவர்ல இருக்கக்கூடிய ஆட்கள பத்தி எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். நீங்க எப்படி வேணா கேளுங்க, நான் சொல்லுவேன். ஆ ரிப்பீட் தெம் லைக் டேஸ் ஆஃப் வீக். அதாவது அ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் அப்படின்னு வார நாட்கள சொல்ற மாரி, ஜனவரி, பிப்ரவரி அப்படின்னு மாத பெயர்கள சொல்ற மாரி, நான் வந்து அரசியல்வாதிகளுடைய பேரையும் என்னால சொல்ல முடியும். பிகினிங் வித் நேரு. ஜவஹர்லால் நேருலருந்து எல்லாரையுமே நான் சொல்லுவேன். ஐ அம் அன் இந்தியன், வெரி ப்ரவுன், பார்ன் இன் மலபார். ஒரு விமனா தன்னை வந்து நீங்க குறைச்சு மதிப்பிடக்கூடாது. எனக்கு எல்லாம் தெரியும். அரசியலும் எனக்கு தெரியும். அப்படிங்கிறத சொல்றாங்க முதல்ல. அப்புறம் ஐ அம் அன் இந்தியன். ஆன் போடக்கூடாது. சாரி. ஐ அம் இந்தியன், வெரி ப்ரவுன், பார்ன் இன் மலபார். நான் ஒரு ஒரு இந்தியன் கலர்ல பிறந்த ஒரு பெண்மணி. ஐ ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ். எனக்கு 3 மொழிகள் தெரியும். ரைட் இன் 2, ட்ரீம் இன் 1. ஸோ ஐ கேன் ஏபிள் டு ரைட் இன் 2 லாங்குவேஜஸ். அது வந்து மலையாளம் அண்ட் இங்கிலீஷா இருக்கலாம். ட்ரீம் இன் 1 ஹிந்தியா இருக்கலாம். டோன்ட் ரைட் இன் இங்கிலீஷ். தே செட். சுத்தி இருக்கக்கூடியவங்க என்ன சுத்தி இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்க, டோன்ட் ரைட் இன் இங்கிலீஷ். இங்கிலீஷ் இஸ் நாட் யுவர் மதர் டங். ஆங்கிலத்தில எழுதாத. அது உன்னுடைய தாய்மொழி இல்லையே அப்படின்றாங்க. ஒய் நாட் லீவ் மீ அலோன். கிரிட்டிக்ஸ், ஃபிரெண்ட்ஸ், விசிட்டிங் கசின்ஸ், எவ்ரி ஒன் ஆஃப் யூ. எல்லாவனும் சுத்தி இருக்கக்கூடிய என்ன சுத்தி இருக்கக்கூடிய எல்லாவனும் என்ன மிதிக்க தான் பார்க்குறான். நீ ஒரு பொம்பள பிள்ளை. அதுவும் இன்னொரு மொழியில உன்னால எப்படி எழுத முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒய் நாட் லெட் மீ ஸ்பீக் இன் எனி லாங்குவேஜ் ஐ லைக். எனக்கு பிடிச்ச லாங்குவேஜ்ல ஏன் நான் பேசக்கூடாது? நான் எழுதக்கூடாது? த லாங்குவேஜ் ஐ ஸ்பீக் பிகம்ஸ் மைன். இட்ஸ் அ டிஸ்டார்ஷன்ஸ். இட் கியூர்னஸ் ஆல் மைன். மைன் அலோன். எல்லாம் என்னோட. யாரும் நீங்க ஒரு வேலி போட்டு வைக்க முடியாது. ஒரு பெண் தானே சாஃப்டானவ அப்படின்னு நினைக்காத. இவங்க கொஞ்சம் ரக்கடான கேர்ள் அப்படிங்கிற மாரி கமலா சொல்றாங்க. ஒரு பேர் என்ன சுத்தி இருக்கக்கூடிய எல்லாவனும் என்ன கீழ டிபெண்டன்டா மாத்த தான் பார்க்குறானே தவிர, எவனும் நமக்கு ஒரு சுதந்திரம் குடுத்து, நீங்க எழுதுங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பயனும் இல்ல. இது ஒரு போயம். சரிங்களா? இது நெறைய ஆஃபன் பிரிஸ்கிரைப்ட் ஆன ஒரு போயம்பா. சரி. இதுல கேள்வி என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 2023 நெட் எக்ஸாமினேஷன்ல கேட்டிருக்காங்க. An introduction by Kamala Das is a short story. A short story on the theme of people's right and freedom. முதல்ல இத வெட்டி விட்டுறலாமா? An introduction வந்து என்னன்னு சொன்னோம்? ஒரு போயம். அப்போ ஆப்ஷன் 1 கட் பண்ணி விட்டுறலாம். An introduction to her autobiography, my story. இந்த அம்மா ஒரு ஆட்டோபயோகிராஃபி எழுதியிருந்தாங்களா? அதனுடைய இன்ட்ரோடக்ஷன்னு சொல்லியிருக்காங்க. இப்ப எதையும் கட் பண்ணி விட்டுறலாம். 2வது ஆப்ஷனையும் கட் பண்ணி விட்டுறலாம். An essay on the theme of gender rights. An essay on the theme of gender rights. இதையும் கட் பண்ணி விட்டுறலாமா? எஸ். எஸ்ஸேவா இது? இல்ல. இது ஒரு போயம். ரைட். A poem of resistance and protest. அப்படியே எதிரலைய குடுக்கிறதும், ஒரு ரிபெல்லிங் பண்றது இந்த போயத்தினுடைய இது ஒரு கவிதையினுடைய தன்மையாக இருந்தது. இப்ப இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு கவிதை அப்படின்னு நாம சொல்லிட்டோம். அப்போ நீங்க வேற ஒண்ணும் உள்ள இருக்கக்கூடிய எந்த மீனிங்கையும் நீங்க பார்க்க வேண்டாம். இது ஷார்ட் ஸ்டோரியா? இல்ல. இது ஆட்டோபயோகிராஃபினுடைய இன்ட்ரோடக்ஷனா? இல்ல. இது எஸ்ஸேவா? இல்ல. இது ஒரு போயம். அதுல என்ன தீம் இருக்குதோ அதெல்லாம் நமக்கு பிரச்சனை கிடையாது. இது ஒரு போயம் அப்படிங்கிறது ஞாபகம் இருக்கணும். ஆனால் நம்ம யுஜிசி என்ன ஆன்சர் கீ குடுத்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் கண் திறந்து பாருங்க. என்ன ஆன்சர் கீ தெரியுமா குடுத்தாங்க? இதுதான் ஆன்சர் கீயா குடுத்தாங்க. அன் எஸ்ஸே ஆன் த தீம் ஆஃப் ஜெண்டர் ரைட்ஸ் இதுதான் யுஜிசியினுடைய ஆன்சர் கீழ இருந்தது. ஸோ இட்ஸ் அன் ராங் ஒன். அப்புறம் சேலஞ்சிங்ல எல்லாத்துக்கும் மார்க் குடுத்திருப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ரைட்? ஸோ இதுதான் ஆன்சர் பாய். அ போயம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் புரொடெஸ்ட். அது ஞாபகம் இருக்கட்டும். ஓகே? ஸோ அன் இன்ட்ரோடக்ஷன் பை கமலா தாஸ் இஸ் அ போயம் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் புரொடெஸ்ட். நம்ம போயத்தை நம்ம ரீட் பண்ணி பார்த்துறோம் இல்லையா? அப்ப இது தப்பான ஒரு ஆப்ஷன். இதுதான் கரெக்ட்.
இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் ஆஃப் கமலா தாஸ். சம்மர் இன் கல்கத்தா. இவங்களுக்கு ஒண்ணு வந்து எங்க இருப்பாங்கன்னா, மலபார்ல இருப்பாங்க. இன்னொன்னு கல்கட்டால இருப்பாங்க. ஸோ இந்த சம்மர் இன் கல்கட்டா, சம்மர் இன் மலபார் 2மே இருக்கு இவங்கள்ட்ட. ரைட்? ஸோ கன்சிஸ்ட் ஆஃப் 51 போம்ஸ். ஒரு பெரிய கலெக்ஷன். ஓகே. இன் திஸ் போம் ஷி கம்பேர்ஸ் சன்ஸ் டூ அ ரைப் ஆரஞ்ச். ஒரு ரைப் ஆரஞ்சு கூட சன்ன கம்பேர் பண்றாங்க. அந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ட்டு. டெசன்டன்ஸ் அதுல 29 போயம் இருக்குது அந்த கலெக்ஷன்ல. த ஓல்ட் பிளே ஹவுஸ் அண்ட் அதர் போம்ஸ் இது மலபார்ல வச்சு எழுதப்பட்டதா இருக்கும். கிட்டத்தட்ட 33 போயம்ஸ் இது உள்ளடக்குது. சைரன்ஸ், ஆல்பபெட் ஆஃப் லஸ்ட் நாவல், மை கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ். இந்த கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ், ஓல்டு போயம்ஸ், ஓல்டு பிளே ஹவுஸ் இதெல்லாமே கேரளால உள்ளது இருக்கும். 2வது பார்ட் தான் அவங்க வந்து கல்கட்டால போறது. தென் கமலா தாஸ் பார்த்தோம். கமலா மார்க்கண்டேயர் 2 பேருக்குமே கன்ஃப்யூஸ் ஆயிட்டே இருக்கும். கமலா தாஸ்னுடைய அ நேம் பார்த்துக்கங்க. நேம் கேள்விகள்ல நம்ம குழப்பப்படலாம். கமலா சுரையா. ஓகேங்களா? கமலா சுரையா. பெண் நேம் பார்த்தீங்கன்னா மதிக்குட்டி. ஆனா கமலா மார்க்கண்டேயா பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா, கமலா புரண்யோ டெய்லர் அவங்களுடைய பேரு. இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் ஜர்னலிஸ்ட். கமலா மார்க்கண்டேயா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. அவங்களுடைய ஒரிஜினல் பேர் கமலா புரண்யா டெய்லர். ஷி இஸ் நோன் ஃபார் ரைட்டிங் அபவுட் கல்ச்சர் கிளாஷ் பிட்வீன் இந்தியன் அர்பன் அண்ட் ரூரல் சொசைட்டீஸ். நகர வாழ்க்கைக்கும், கிராம வாழ்க்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த தூரத்த கால்குலேட் பண்ணக்கூடியவங்க இந்த கமலா மார்க்கண்டேயா. இப்ப கமலா தாஸ் எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்படிதான். தொடக்க காலகட்டம் கேரளா, ரூரல். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் வாழ்க்கைக்கு மாறாங்க. ரொம்ப முக்கியமா ஒரு கேள்வி பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கணும்னா, இவங்க இறந்த அப்புறம் 2004க்கு அப்புறம் அவங்களுடைய ஒரு வொர்க் வெளிவருது. பாம்பே டைகர். ஒயிட் டைகர், அரவிந்த் அடிக நமக்கு தெரியும். இது பாம்பே டைகர். போஸ்ட்ஹுமஸ்லி இட் வாஸ் பப்ளிஷ்ட். இவருடைய ஃபேமஸான வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்டர் இன் அ சீ. நெறைய பிரிஸ்கிரைப்ட் ஆகக்கூடிய ஆஃபன் பிரிஸ்கிரைப்ட் ஆன வொர்க். நெக்டர் இன் அ சீ 1954ல இது வெளிவருது. ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் நாவல். கமலா மார்க்கண்டேயாவோட ஃபர்ஸ்ட் பப்ளிஷ்ட் நாவல். இது என்ன பண்றாங்க அப்டின்னா, அமெரிக்கன் லிட்டரரி அசோசியேஷன் இது ஒரு முக்கியமான வொர்க் அப்டின்னு தங்களுடைய இதுல நோட் பண்றாங்க. திஸ் நாவல் சைட்டட் அஸ் அன் அமெரிக்கன் லிட்டரரி அசோசியேஷன்ஸ் நோட்டபிள் வொர்க் அப்டின்னு அவங்க ஒரு 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 சின்ன ஒரு தகுதி அதுக்கு குடுக்குறாங்க. இது என்ன இருக்குது அப்டின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அர்பன் டெவலப்மெண்ட்ட பத்தி சொல்லுது. குறிப்பாவே 1950க்கு அப்புறம் குறிப்பா அந்த 55ல இருந்து 5 இயர் பிளான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். 1950லேருந்து அது தொடங்கப்பட்டது. 5 இயர் பிளான்ஸ் 5 ஆண்டு திட்டங்கள். இந்த 5 ஆண்டு திட்டத்தில வேளாண்மைய பெரிய அளவுல கொண்டு வரணும். அதே மாரி அர்பன் டெவலப்மெண்ட் அதிகம் இருக்கணும். அர்பன் ரூரல் டெவலப்மெண்ட் வந்து அதிகமா இருக்கணும். கிராம, நகர வாழ்க்கையினுடைய மேம்பாட்டுக்கு அதிகமா பணம் ஒதுக்கியிருப்பாங்க அந்த 5 இயர் பிளான்ஸ்ல. இப்போ 5 இயர் பிளான் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு பதிலா என்ன இருக்குது? அம் நிதி ஆயோக் அப்படிங்கிறத கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நோ 5 இயர் பிளான்ஸ். இப்போ வந்து நிதி ஆயோக் தான் இருக்குது. ஸோ இட்ஸ் அ செமி ஆட்டோபயோகிராபிக்கல் நாவல்ப்பா. அவங்க அந்த நம்ம இந்தியால இருக்கக்கூடிய விஷயங்கள அப்படியே தன்னுடைய வாழ்க்கை ஒட்டி நடந்த விஷயங்கள அப்படியே சேர்த்து எழுதியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டோரி ருக்மணி அப்படிங்கிறவங்களால சொல்லப்படுது. ருக்மணி வந்து அந்த ஊரினுடைய பண்ணையாருடைய ஒரு பொண்ணு. ஃபர்ஸ்ட் பெர்சன்ல நரேட் ஆகுது. பிகினிங் ஃப்ரம் ஹர் அரேஞ்ச்டு மேரேஜ் டூ நாதன். நாதன் அப்படிங்கிறது கூட அவங்க தனக்கு வந்து ஒரு மேரேஜ் நடக்குது. ரொம்ப ஏர்லி ஏஜ்ல மேரேஜ் நடக்குது. கொஞ்ச நாள் கழிஞ்சு நாதன் செத்து போயிடுறா. அதுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது? அப்படிங்கிறது தான் இந்த கதை. ஸோ இந்த ஒர்க்கினுடைய டைட்டில் நெக்டர் இன் அ சீவ். கொஸ்டின் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்துருவோம். சரிங்களா? இந்த டைட்டில எங்கேருந்து உருவிருக்காரு அப்படின்னா, எஸ்.டி. கால்ட்ரிட்ஜ்னுடைய ஒர்க்கான ஒர்க் வித்தவுட் ஹோப். ஒர்க் வித்தவுட் ஹோப். இந்த இந்த இது ஒரு போயம், கவிதை. இந்த கவிதையில வரும். நெக்டர் இன் அ சீவ் அப்படின்னு ஒரு ஃப்ரேஸ் வரும். அதத்தான் எடுத்து இங்க சொருவி வச்சிருக்காரு. நெக்டர் இன் அ சீவ். வேற கமலா மார்க்கண்டேயாவுடைய நாவல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னர் ஃபியூரி, சைலன்ஸ் ஆஃப் டிசையர், பொசஷன், ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ், நோவேயர் மேன், டூ வெர்ஜின்ஸ், கோல்டன் ஹனிகோம்ப், பிளஷர் சிட்டி. இயர்ஸ் மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. கிரோனாலஜிக்கல் ஆர்டர்ல கேட்கலாம். ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ் வந்து தயவு செய்து கொஞ்சம் சம்மரி படிங்க. இந்த நெக்டர் இன் அ சீவ்க்கும் கொஞ்சம் சம்மரி படிங்க. அண்ட் ஹேண்ட்ஃபுல் ஆஃப் ரைஸ்க்கும் சம்மரி படிங்க. டியர் ஃபிரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த பார்ட் 5 வந்து நம்ம இதோட முடிச்சுக்கிறோம். பார்ட் 6 அடுத்த கிளாஸ்க்காக வெயிட் பண்ணுங்க. 40th டேயா நம்ம அத ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இஃப் யூ ஹேவ் எனி அதர் டவுட்ஸ், கிளாரிஃபிகேஷன் ரிகார்டிங் த கிளாஸ் அண்ட் அபவுட் டெஸ்ட் பேட்ச், ப்ளீஸ் கமெண்ட்ஸ், ரைட்? ஆர் எல்ஸ் வாட்ஸ்அப் த நம்பர். தேங்க் யூ.